Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Coffee Can Investingல 20 stocks for 20 years அப்படின்ற வீடியோவோட செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு எகைன் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லைன்னா நம்மளோட சேனலில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்ற வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்ட் 1ல் நாம் 7 ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் 13 ஸ்டாக்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இன்னும் 10 or 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த செக்டார் நல்ல பூமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மேக்ரோ எக்கனாமிக் மீட்டர்ஸ் எல்லாமே அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணினோம் அப்படின்னா தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். ஆக்சுவலி இன்னும் 10 or 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த செக்டார் நல்ல பூமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. கெஸ்ஸிங் வேணால் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரோட க்ரோத் வந்து இப்போ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நாம சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இன்னும் ஐடி செக்டார் நல்ல பூம் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஐடி செக்டாரில் நல்ல பூமாக இருந்தாலும் நாம் செலக்ட் பண்ணின ஐடி ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்குறப்ப லாஸ்ட் 10 இயர்ஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஐடி ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஃப்யூச்சர்லேயும் 10 or 20 இயர்ஸுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த 20 ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வேர்ல்டு லெவலில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹிஸ்டாரிக் லோவில் இருக்குது. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணினாங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து கடனை வாங்கி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது கண்டிப்பாக கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் டே டு டே எசென்சியல்ஸை மேனுஃபேக்சர் அண்ட் செல்லிங் பண்ணுற கம்பெனியை நாம் செலக்ட் பண்ணினோம் அப்படின்னா எல்லா காலத்துக்குமே கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்டு கன்சியூம் பண்ணுற ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்னால் கண்டிப்பாக இன்னும் க்ரோத் இருக்கும் அப்படின்னே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், வேர்ல்டுலேயே ஏஜிங் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் நெக்ஸ்ட் 10 or 20 இயர்ஸுக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் 50% ஆஃப் ஜாப்ஸ் வந்து ரோபோட்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி திங் பிகம்ஸ் ஸ்மார்ட் ஆஸ் எவ்ரி திங் பிகம்ஸ் கனெக்டடாக தான் ஃப்யூச்சரில் இருக்க போகுது. ஸோ ஐடி செக்டர்ஸ்க்கு நல்ல பூம் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 20 இயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு செக்டாருமே ரீசைக்ளிங் வந்து 3 years 5 years ஒன்ஸ் ரீசைக்ளிங் வந்துட்டே இருக்கும். எக்கனாமிக் டோட்டலாக க்ரோத் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் மேக்ஸிமம் எல்லா செக்டார்ஸுக்குமே ஒரு சைக்கிளில் பூம் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. எல்லா செக்டார்லேயும் மார்க்கெட் ஷேர் ரொம்ப அதிகமாக வச்சிருக்கிற லாஸ்ட் 10 இயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்கை நாம் செலக்ட் பண்ணுறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபிகேஷனாகவும் இருக்கும். ஃப்யூச்சர்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னும் நம்மளால் நம்ப முடியும். ஓகேங்க, வாங்க ரிமைனிங் 13 ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 13வது ஸ்டாக் பெர்ஜர் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் செல்லிங் கம்பெனி தான் இந்த பெர்ஜர் பெயிண்ட்ஸ். செகண்ட் லார்ஜஸ்ட் பெயிண்ட் கம்பெனியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸும் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து பெர்ஜர் பெயிண்ட்ஸ். இந்த பெர்ஜர் பெயிண்ட்ஸோட 80% ஆஃப் ரெவன்யூ வந்து டெக்கரேட்டிவ் பெயிண்ட் செக்மெண்ட் மூலியமாக தான் வந்துட்டுருக்கு. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் நல்லாவே வச்சுருக்காங்க. 25,000 டீலர்ஸ் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாகவே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 162 ஸ்டாக் பாயிண்ட்ஸும் இருக்குது. 10 year ROCE அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 27.4%, 10 year ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23.7%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.30 தான். ரொம்பவே கம்மி தான். கடன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 768 ரூபாய். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 75% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹெல்த் கம்பெனி பிரிட்டானியா, இது வந்து ஒரு ஃபுட் கம்பெனி. இது எல்லாருக்குமே தெரியும். இவர்களுடைய ஃபேமஸான பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குட் டே பிஸ்கட், டைகர் பிஸ்கட், மில்க் பிகிஸ், மேரி கோல்டு எல்லாமே இவர்களோடது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேக்கு, ரஸ்க்கு, பிரெட், பிஸ்கட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் வந்து வாதியா குரூப்போடு தான். வாதியா குரூப் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஏர்லைன்ஸில் கூட இருக்காங்க. கோ ஏர் இருக்காங்க. இப்போ கோ ஏர் வந்து IPO கூட வரப்போகிறாங்க. அண்ட் அது
அது மட்டும் இல்லாமல் பாம்பே டையிங் எல்லாமே வந்து வாதியா குரூப்போட தான். அண்ட் இவர்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸோட டிவிடெண்ட் ஈல்டு 4.13%. ஸோ நல்ல ரிட்டர்ன் தர்றாங்க. நமக்கு வந்து டிவிடெண்ட்லேயே கிட்டத்தட்ட எஃப்டிஏ அமௌண்ட் வந்து டிவிடெண்ட்லேயே நமக்கு கிடைச்சிடுற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 36.48%. நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. 10 இயரோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 39.1%. ROCE 46.7%. டெப்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.59 தான். கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 3507 ரூபாய். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50.6% வச்சுருக்காங்க. 11வது கம்பெனி HCL டெக்னாலஜிஸ். ஐடி சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவர்களுடைய ஐடி அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸில் இருந்து தான் 72% ஆஃப் ரெவன்யூ இந்த செக்மெண்ட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. அண்ட் அமெரிக்காவில் இருந்து தான் 58% ஆஃப் ரெவன்யூ அமெரிக்காவிலேருந்து தான் வந்துட்டுருக்கு. அண்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன விஷயம்னா HCL டெக்னாலஜிஸோட PE மல்டிபிள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாம் சொன்ன ஸ்டாக்ஸே நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. பட் இப்போ ஐடி செக்டாரோட இண்டஸ்ட்ரி PE 31, பட் இப்போ HCL டெக்னாலஜிஸோட இண்டஸ்ட்ரி PE வெறும் 22 தான். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட HCL டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. 10 இயர் ROE 25.4%, ROCE 30.4%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.11. ஸோ ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 922ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 60.3% ப்ரமோட்டர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 10வது கம்பெனி நெஸ்லே இந்தியா. நெஸ்லே ஒரு ஃபுட் பிஸ்னஸ் கம்பெனி, எல்லாருக்குமே தெரியும். நெஸ்லேயோட 47% ஆஃப் ரெவன்யூ மில்க் அண்ட் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் மூலியமாக தான் கிடைக்குது. பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுற செரலக்கும் நெஸ்லேயோடது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெஸ்கஃபே கிளாசிக், ரெட் மக், கிட்கேட், மஞ்ச், மேகி இது எல்லாமே நெஸ்லேயோட ப்ராடக்ட் தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 52.8%, ROCE 69.2%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.07%. கடன் இல்லை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் 17,000 ரூபாயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 62.8% வச்சுருக்காங்க. 9th கம்பெனி Pidilite Industries. அடிசிவ் க்ளூஸ், ரப்பர் பேஸ்டு அடிசிவ்ஸ் க்ளூஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பெயிண்ட் கெமிக்கல்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 500 ப்ராடக்டை இவர்களுடைய பிராண்ட்லேயே ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. அதில் ஃபேமஸான பிராண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெவிகால், ஃபெவிக்விக், டாக்டர் ஃபிக்ஸிட், செமிஃபிக்ஸ் இது எல்லாமே. நம்ம ஷாப்பில் போயிட்டு ஃபெவிகால் கொடுங்க அப்படின்னு தான் கேட்போம், க்ளூ கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்குறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸான பிராண்ட். இந்த அடிசிவ் பிஸ்னஸில் 70% ஆஃப் மார்க்கெட் ஷேரை Pidilite Industries ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26.1%, ROCE 10 இயர் 35%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.06. ஸோ கடனே இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் 1800 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 70% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 8th கம்பெனி Hindustan Unilever. இது வந்து ஒரு FMCG பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி. இவர்களுடைய ஃபேமஸான பிராண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டவ், லைஃப் பாய், லக்ஸ், பியர்ஸ், ஹமாம், லீவர் ஆயுஸ், பெப்சோடென்ட், க்ளோஸ்அப், வேஸ்லீன் அண்ட் வீல், ரின், சர்ஃப் எக்ஸல். அண்ட் ஃபுட் செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா டீ, காஃபி, சோப், ஐஸ்கிரீம் எல்லாமே பண்ணுறாங்க. லிப்டன் க்ரீன் டீ, ப்ரூக் பாண்ட் க்ரீன் டீ, தாஜ்மஹால், 3 ரோசஸ் இது எல்லாமே இவர்களுடைய தான். ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அண்ட் ஐஸ்கிரீமில் குவாலிட்டி வால்ஸ் இது எல்லாமே ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட தான். கம்பெனியோட 10 இயர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 63.3%, ROCE 87.2%. எந்த ஒரு கடனுமே கிடையாது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2300 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 61.9% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவர்களுடைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா PE மல்டிபிள் 68.3ல் இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 69 தான். ஸோ இந்த கம்பெனி வந்து ஓவர் வேல்யூவும் கிடையாது, அண்டர் வேல்யூலையும் கிடையாது. ஸோ இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட இது வந்து கரெக்டான ப்ரைஸ் தான். ஸோ வாங்கிக்கலாம். ஓகேங்க. 7வது ஸ்டாக் ஏஷியன் பெயிண்ட்ஸ். இந்தியன் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் 53% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க. 1967லேருந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சர்லேயும் மார்க்கெட் லீடராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பலாம். 10 இயர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28.4%, ROCE 39%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.08. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2700 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 52.8%.
26.8% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 85 அண்ட் அதே ஸ்டாக்கில் தான் அதே பிஇ மல்டிபிளில் தான் ஏஷியன் பெயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ வாங்குறது அப்படின்னா இது வந்து கரெக்டான டைமாக தான் இருக்கும். இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸும் இப்போ ஓவர் வேல்யூவாகவும் இல்லை, அண்டர் வேல்யூவாகவும் இல்லை, கரெக்டான வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆறாவது கம்பெனி மேரிகோ லிமிடெட். இதுவும் ஒரு கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி தான். ஹேர் கேர், ஸ்கின் கேர், எடிபிள் ஆயில், ஹெல்த்தி ஃபுட்ஸ், ஃபேப்ரிக் கேர், ஹைஜீன், இது மாதிரி 25 பிராண்ட்ஸுக்கு மேலே இந்த கேட்டகரிஸில் இருக்காங்க. மெயின் ஃபேமஸான பிராண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பேராஷூட்டும் சஃபோலாவும். பேராஷூட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. 3 இண்டியன்ஸில் ஒரு இண்டியன் கண்டிப்பாக மேரிகோவோட ப்ராடக்ட் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34.1, ROCE 38.4 அண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 474 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.11, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 59.6% வச்சுருக்காங்க. அண்ட் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த மேரிகோவோட பிஇ மல்டிபிளும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ 69, ஸோ மேரிகோவோடது 52 தான். ஸோ அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. இந்த டைமில் மேரிகோவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். அஞ்சாவது கம்பெனி பாரத் ரசாயன் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, அக்ரோகெமிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி பிஇ 65, பட் இந்த கம்பெனியோட பிஇ மல்டிபிள் 35 தான். ஸோ இப்போ வந்து பாரத் ரசாயன் அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது. 10 இயர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 31.2%, ROCE 30.3%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.05. ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் பிரைஸ் வந்து 12,700 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 74.8% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாலாவது கம்பெனி டிசிஎஸ். எல்லாருக்குமே தெரியும் இது வந்து டாடா குரூப்போடது தான். ஐடி சர்வீசஸ், கன்சல்டிங் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்களுடைய 10 இயர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 36.8%, ROCE 47.9%, டெப்ட் டு ஈக்விட்டி 0.09. ஸோ ஆல்மோஸ்ட் கடனே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கரண்ட் ப்ரைஸ் 3,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 72.2%. அண்ட் விப்ரோ, இது மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணினோம் அப்படின்னா 4-5 கம்பெனிஸ் பக்கம் ஐடி செக்டார்லேயே வந்துடுது. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனாக இருக்காது அப்படின்றனால HCL, TCS அண்ட் மைண்ட்ரியோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். தேர்டு கம்பெனி ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் கம்பெனி, FMEG அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது மோட்டார்ஸ், கேபிள்ஸ், ஒயர்ஸ், மாடுலர் சுவிட்சஸ், ஹோம் அப்ளையன்சஸ், ஏர் கண்டிஷனர்ஸ், எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர், இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ ஹேவல்ஸ் இந்தியாவோட பிஇ மல்டிபிள் 70.4, இண்டஸ்ட்ரி பிஇ 70. ஸோ இப்போ ஹேவல்ஸ் இந்தியாவோட ஸ்டாக் ப்ரைஸ் ஓவர் வேல்யூவாகவும் இல்லை, அண்டர் வேல்யூவாகவும் இல்லை. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1031 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.22, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22.4%, 10 இயரோடது, ROCE 26.8%, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 59.5% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது கம்பெனி டைட்டன் கம்பெனி. இது வந்து ஒரு ஃபேஷன் அக்சசரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இந்தியாவோட மோஸ்ட் ரெஸ்பெக்டட் லைஃப் ஸ்டைல் கம்பெனி. ரொம்ப ட்ரஸ்டட் பிராண்டு டைட்டன் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து நம்பக்கூடிய ஒரு பிராண்டு தான். வாட்சஸ், ஜுவல்லரி, ஐவியர் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதுவும் வந்து டாடா குரூப்போட கம்பெனி தான். டெப்ட் டு ஈக்விட்டி 0.75, ROCE 10 இயர் 26.1, ROE 23.9%. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1468 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 52.9% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கடைசியாக ஃபஸ்ட்டு பொசிஷனில் HDFC பேங்க்கும் கோடெக் மஹேந்திரா பேங்க்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 20 ஸ்டாக்ஸ் பற்றி வீடியோவில் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்ச வர ஃபுல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் இந்த 20 ஸ்டாக்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் இனி வரும் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட இந்த ஸ்டாக் செலெக்ஷன் க்ரைட்டீரியா பொறுத்தவரை இந்த 20 ஸ்டாக்ஸ் தான் என்னால் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ண முடிஞ்சது. உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க.
ஃபைனலாக இந்த 20 ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். காஃபி கேன் இன்வெஸ்டிங்கில் 20 ஸ்டாக்ஸ் ஃபார் 20 இயர்ஸில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் கோடக் மஹிந்திரா பேங்க்கும், செகண்டு டைட்டன் கம்பெனி, தேர்டு ஹேவல்ஸ் இந்தியா, ஃபோர்த்து டிசிஎஸ், ஃபிஃப்த்து பாரத் ரசாயன் லிமிடெட், ஆறாவது மேரிகோ, ஏழாவது ஏஷியன் பெயிண்ட்ஸ், எட்டாவது ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஒன்பதாவது பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், பத்தாவது நெஸ்லே இந்தியா, 11 HCL Technologies, 12 Britannia Industries, 13 Berger பெயிண்ட்ஸ், 14 மதர்சன் சுமி சிஸ்டம்ஸ், 15 டாரண்ட் ஃபார்மா, 16 பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், 17 மைண்ட்ரி லிமிடெட், 18 அபோட் இந்தியா, 19 ஆஸ்ட்ரால் லிமிடெட், 20 ரிலாக்ஸோ ஃபுட்வேர்ஸ். 20 ஸ்டாக்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணினது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.